வணக்கம், வணக்கம். நமது அன்பு பிரியர்களே, நான் ஒரு அஸ்ட்ராலஜி உங்கள் புரொஃபசர் டாக்டர் விமலன் பேசுறேன். 2, 3 நாளா வீடியோ போட முடியல. கொஞ்சம் எலக்ஷன் ஒர்க்கு. அதெல்லாம் பார்த்து தூங்க வேண்டியதாயிடுச்சு. லேட்டா. அதனாலயே பார்த்தீங்கன்னா, அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், தேர்தல்னா எலக்ஷன் தேர்தல்னா சனி, சனி என்ன ஜனநாயகம். இந்த வேலை செய்ய விடாம கெடுத்துப்புட்டான்ல 3 நாளா. வேற வேலைய பார்க்க விட்டு, இந்த வேலைய பார்க்கறதுக்கு உண்டான வழியவே தரல. இப்படித்தான் சனியனுடைய வேலை. தொடர்ந்து போய்க்கொண்டே இருப்போம். இடையில குறுக்கு சால் ஒண்ணு ஓட்டுவான். ஓட்டி நம்ம போன பாதையை நிப்பாட்டிட்டு திரும்பி நமக்கு லொக்கு இருந்தா பழையபடி அதே இடத்துக்கு வருவோம். இல்லாட்டினா நம்மளை வேற எங்கேயா தெரு தெருவா அலைய விட்டுருவோம். சனியனுடைய இயல்பு அது, மறந்து விடாதீர்கள். ஜனநாயக நாடு அப்படின்னா அது சனியனுடைய நாடு. அங்க பூரா எல்லாமே இருக்கும். சனியனுக்குள்ள அத்தனை கெட்ட குணங்களும் இருக்கும். அவனுக்கு ஒரு நல்ல குணம் கூட கிடையாதுங்க. ஆனா இன்றைய ஜோசியர்கள் நல்ல குணம் சொல்லி ஏமாத்துறாங்க. சனி என்ன தீயவன், சனி என்ன ஒரு அதாவது ஈனத்தனமான குணங்கள் சனியனுக்கு தான் கொடுத்துருக்கோ. இந்த ஜோதிடத்துல வேற எந்த கோளுக்கும் கொடுக்கல. மனுஷனுக்கு ஈனத்தனமான குணம் இருக்குல்ல, அப்ப அந்த குணம் எந்த கோள் வழியா வருது? சனிய வழியா தானே வரணும். அதைத்தான் நான் சொல்றது. ஜனநாயக கடமையை நாளைக்கு நல்லபடியாக ஓட்டு போடுங்க. நல்லபடியாக உங்களுடைய விருப்பப்படி நல்லபடியாக வரட்டும். என்ன, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது, பாருங்க. மற்றபடி இந்த வாய்ப்பு அனைத்துமே கிடைக்குதுன்னா, நாம் அனைவரும், மக்கள் அனைவரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுனால இந்த ஜனநாயக நாடு அது சனியனுடைய கூட்டு. எங்க ஜனநாயகம் இருக்குதோ அங்க சனியன் இருக்கிறார். அந்த நாடுகள் அப்படி இருக்கும். இந்த நாட்டுக்குள்ள அப்படி அந்த அமைப்பு வருது. அதனால தயவு செய்து நல்லவங்களுக்கு போடுங்க. நல்லா இருக்கிறோம், பிரச்சனை இல்லாம வாழ்றோம். நல்லவங்களுக்கு ஓட்டுகளை போடுங்க. தேங்க்யூ.